வணக்கம் நண்பா. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கற்பனையோ இல்லை ஹிஸ்ட்ரியோ கிடையாது. இது என் ஃப்ரெண்ட் கோகுலுக்கு நடந்த உண்மையான அமானுஷ நிகழ்வு. இப்போவும் அவனுக்கு அந்த ராத்திரி பற்றி யோசிக்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். கோயம்புத்தூரில் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டலில் அவனுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு. இதை பற்றி முழுசாக ஆராய்ஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவத்தை அவன் என்கிட்ட எப்படி சொன்னானோ அதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது 2018 நான் காலேஜ் அட்மிஷன் எடுத்த நாள். நானும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு ரொம்ப ஆசையாக போனேன். பட் போகிற வழியில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த காலேஜ் சிட்டியிலேருந்து ரொம்பவே தள்ளி உள்ளாடி இருக்குது. அதாவது சிட்டியிலேருந்து உள் ரோடு வழியாக ரொம்ப தூரம் வளைவு நெளிவான ரோட்டில் காட்டு பகுதிக்குள்ளாடி ஒரு பாலடைஞ்ச காலேஜ். ஃபஸ்ட் அந்த காலேஜை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. சுற்றி ஒரே காடு மரங்களாக இருந்துச்சு. அந்த காலேஜ் ஒரு மாதிரி இருண்டு இருந்துச்சு. அந்த காலேஜ் பக்கத்தில் காட்டுக்கு நடுவில் தான் எங்களோட ஹாஸ்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்டல்னு சொல்கிறத விட பழைய பெங்களானே சொல்லலாம். அந்த ஹாஸ்டல் ரொம்ப பழைய ஹாஸ்டல். அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கருப்பு நிறத்தில் பெயிண்ட் எல்லாம் போய் ஒரு பாலடைஞ்ச பெங்களா மாதிரி இருந்துச்சு. ஏன் காலமாக லைட்டில் பார்க்கும்போது கூட அது இருண்டடைஞ்சு ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் அந்த காலேஜை பார்த்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் எந்த வீடுமே இல்லை. காட்டுக்கு நடுவில் தனியாக ஒரு ஹாஸ்டல். இதை பார்த்து யாருக்காக இருந்தாலுமே பயம் வரதான் செய்யும். ராத்திரி ஆனாலே அந்த காட்டுப்பகுதி ரொம்பவே அமைதியாயிடும். அந்த அமைதி கூடவே காற்றும் வீசும். அந்த காற்றுல மர கதவுகள் எல்லாமே பயமுறுத்துகிற சத்தம் போடும். ஸ்டார்டிங் எல்லாம் இதை பார்த்து நாங்கள் ரொம்பவே பயந்தோம். பட் போக போக அதெல்லாமே ஹாஸ்டல் லைஃபோட ஒரு பகுதி தான் முடிவு பண்ணிட்டோம். அதனாலேயே இதெல்லாம் காற்றுல ஆடுதுன்னு நாங்களே நினச்சிக்கிட்டோம். பட் அந்த பில்டிங்கில் ஒரு சைட்லேருந்து கேட்குற சவுண்டு மட்டும் காற்றுல வந்த சவுண்டு இல்லை. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சவுண்டு. செகண்ட் ஃப்ளோரில் இடது பக்கம் லாஸ்ட்டில் இருக்கிற ரூம். எல்லாருமே அந்த ரூமை பற்றி டிஸ்கஸ் பண்ண ரொம்பவே பயப்படுவாங்க. அந்த ரூம் தான் ரூம் நம்பர் 23. ஹாஸ்டல் வந்த ஃபஸ்ட் நாளே நானும் என்ன மாதிரியே புதுசாக வந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் மெஸ்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட் எங்களோட லைஃப்பை பற்றி, எங்களோட பாஸ்ட்டை பற்றி, எங்களோட ஸ்கூல்ஸ், எங்களோட ஃபேமிலிஸ், எங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாத்த பற்றியும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அங்கே எங்களோட சீனியர் ராகுல் அண்ணா அந்த வழியாக வந்தாங்க. பார்த்தாலே ரொம்பவே கம்பீரமாக டெரராக இருப்பாங்க அவங்க. பட் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற ஆள். நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்று அவர்கிட்ட பேசினோம். அவர் சிரிச்சுக்கிட்டு எங்கள் தோள் மேலே கை போட்டு, எப்படி இருக்குதுன்பா புதிய இடம், பிடிச்சிருக்கா எல்லாம், பயம் ஒன்றும் இல்லைல்ல? அந்த கொஸ்டினை கேட்ட உடனே நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் ஃபேஸை பார்த்து சிரித்தோம். இங்கே எதுக்குன்னா பயப்படணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட கேட்டான். அந்த கொஸ்டினை கேட்ட உடனே ராகுல் அண்ணாவோட ஃபேஸில் இருந்த ஸ்மைல் ஸ்டாப் ஆச்சு. சிரிச்சுக்கிட்டு இருந்த அவர் சீரியஸ் ஆகிட்டார். சீரியஸாக அவர் எங்களை பார்த்து கொஞ்சம் விஷயம் சொன்னார். சிரிக்க வேண்டாம், இந்த ஹாஸ்டலில் சிரிக்கவும் சந்தோஷப்படவும் நிறைய பிளேஸ் இருக்குது. பட் ஒரு பிளேஸ், அந்த ஒரு பிளேஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உயிர் மேலே ஆசை இருந்தால் அந்த சைடு பக்கம் போகாதீங்க. அதுதான் அந்த ரூம் நம்பர் 23 அப்படின்னு அவர் சொன்ன உடனே எங்கள் ஃபேஸில் இருந்த ஸ்மைல் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. நாங்களும் ஏதோ சீரியஸான விஷயம்னு அவர் பேசுகிறத ஒத்து கவனிக்க ஆரம்பித்தோம். இயர்ஸ் முன்னாடி அந்த ரூமில் நடந்த ஒரு மேட்டர். ரமேஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட்டோட கதை. நல்லா படிக்கிற பையன். அவன் மேலே அவன் பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் அவன் ரொம்பவே பாவம் பையன். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு அமைதியாக தான் இருப்பான். பட் ஏதோ ரீசன்னால் லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் அவனால் நல்ல மார்க் வாங்க முடியல. அவன் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான். அந்த சோகத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாமல் ஒரு ராத்திரி அவன் யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம் ஃபேனில் அவன் வாழ்க்கையை அவன் முடிச்சிட்டான். அவன் ஆவி இப்போவும் அந்த ரூம்லேயே தான் இருக்குது அப்படின்னு ராகுல் அண்ணா பயத்தோடவே சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒரு செமஸ்டர் கூட முழுசாக கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் இயர் கூட அந்த ரூமில் ஸ்டே பண்ண ஒரு பையன் நடு ராத்திரி அழுதுட்டு ரூமை விட்டு ஓடி வெளியே வந்தான். அவன் சொல்கிறது என்னென்னா, அவன் கழுத்தில்
யாரோ கயிறை வச்சு இருக்குனாங்க, அவனால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ராத்திரி ஆனாலே யாரோ அவங்கக்கிட்ட பேசுகிறது மாதிரி இருக்குது, ஏதோ மர்மமான சவுண்டெல்லாம் அவங்க காதில் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் நான் இதை சொல்லி முடித்த உடனே அந்த இடமே ஒரு மயான அமைதியாச்சு. நானே ஒரு செகண்ட் இதை நினச்சி பயந்துட்டேன். என்ன மாதிரியே தான் என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் ரொம்பவே பயந்துட்டாங்க. பட் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே எல்லா காலேஜ் மாதிரி தான் இந்த காலேஜும், ஒரே ஸ்டோரி, சேம் பே கதை தான். ஃப்ரெஷர்ஸை பயமுறுத்த சீனியர்ஸோட டெக்னிக் தான் இது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி, இதையே சீரியஸாக எடுக்க வேண்டாம், இது ஜஸ்ட் நம்மளை ஏமாத்துறதுக்கு அவர் சொல்கிற கட்டுக்கதை அப்படின்னு இதை ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டோம். ரூமுக்குள்ளே வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி பேசியே ரொம்பவே சிரித்து நக்கல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்போ எனக்கு தெரியல அந்த பேயோட நெக்ஸ்ட் டார்கெட்டே நான் தான். ராகுலண்ணா அந்த கதையை சொன்ன நெக்ஸ்ட் டே தான் எங்கள் எல்லாருக்குமே ரூம் அலோகேட் பண்ணாங்க. நைட் அந்த கதையை கேட்ட பயத்திலேயே நெக்ஸ்ட் டே எல்லாருமே மனசில் யோசிச்சுட்டு இருந்தாங்க, கடவுளே எனக்கு அந்த ரூம் நம்பர் 23 வரவே கூடாது, வேறு எந்த நம்பர் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. வார்டனோட ரூம் முன்னாடி ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே வரிசையாக க்யூவில் நின்னோம். அந்த வார்டனோ கொஞ்சம் ஏஜானவர் தான், நல்ல ரவுண்டு கண்ணாடி போட்டுட்டு வழுக்க தலையோட ரொம்பவே ஏஜான ஒரு ஆள். அவர் ஒரு ஆளாக கூப்பிட்டு ரூம் கீழே கொடுத்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட் அவர் என்ன கூப்பிட்டு அவர் ரெஜிஸ்டர் புக்கில் ரூம் நம்பரை பார்த்துட்டு ஒரு செகண்ட் கண்ணாடியை கலட்டி என் முகத்தை பார்த்துட்டு மறுபடியும் ரெஜிஸ்டர் புக்கில் அந்த ரூம் நம்பரை பார்த்துட்டு பயத்தோடைய ஒரு கீ எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், ரூம் நம்பர் 23. இதை கேட்ட உடனே எனக்கு பயமாகவே இல்லை. பட் என் பின்னாடி நின்று என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட மூச்சு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. பயத்துலேயே அவங்க பலமாக மூச்சு விட ஆரம்பித்தாங்க. அவங்க பயம் எனக்கு ஃபீல் ஆச்சு. பயத்தோடவே என் ஃப்ரெண்டு, சார் இந்த ரூமை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வரும்போது நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு இந்த ரூம் போதும் அப்படின்னு அந்த கீயை வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்குமே வார்டன் அந்த ரூம் நம்பர் சொன்ன உடனே பயமாக தான் இருந்துச்சு. நேற்றுக்கு ராகுல் நான் சொன்ன மொத்த கதையும் என் மைண்டில் வந்துட்டு போச்சு. பட் நான் அந்த ரூம்க்கு வாங்கிட்டு வந்ததுனால தான் இப்போ என்ன ஹாஸ்டல் முழுக்க என்ன ஹீரோவாக பார்க்குறாங்க. எல்லாருமே நான் ஏதோ பெருசாக சாதிச்சது மாதிரி என்னையே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, ரூம் மாறிடு, வார்டன்கிட்ட போய் வேறு ரூம் கேட்கலாம் வான்னு கூப்பிட்டாங்க. பட் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே கலாய்ச்சிட்டு இருந்தேன். பேயை பார்த்தா செல்ஃபி எடுத்துக்குள்ள அனுப்பி விடுறேன் அந்த மாதிரி அவங்களே கலாய்ச்சேன். எல்லாருமே அவங்கவுங்க ரூம் முன்னாடி போய் அவங்க ரூமை ஓப்பன் பண்ணிட்டுருந்தாங்க. நானும் ரூம் நம்பர் 23 தேடி போனேன். எல்லா ரூமோட நம்பருமே நல்ல ஸ்டீல் பிளேட்டில் எழுதியிருக்கும். பட் அந்த ரூம் நம்பர் 23 மட்டும் ஏதோ வெள்ளை பெயிண்டில் ரூம் நம்பர் 23ன்னு யாரோ எழுதி வச்சுருக்காங்க. நான் என்கிட்ட இருந்த சாவி எடுத்து அந்த பழைய பூட்டில் சாவியை விட்டு கதவை திறந்து உள்ளே பார்த்தா மொத்தமே பாலடைஞ்சிருக்குது. உள்ள இரும்பிலான ஒரு கட்டில், ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு பீரோ, அப்புறம் ஒரு ஃபேன். என் பார்வை ஃபஸ்ட்டு போனதே அந்த ஃபேனில் தான். ஏன்னா இந்த ஃபேனில் தான் ரமேஷ் தூக்கு போட்டு செத்துது. அந்த ஃபேனையை பார்த்து நான் கொஞ்ச நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கட்டுக்கதையாக இருக்கும் அப்படின்னு நானே என்னை தேர்த்திக்கிட்டு உள்ளே போய் மொத்த ரூமையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். க்ளீன் பண்ணி சில மணிக்கூர்லேயே அந்த ரூமை எனக்கு ஏற்றது மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி அந்த ரூம் செவுத்துல எல்லாருமே எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி அந்த ரூமை நீட்டாக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1-2 வாரம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. காலேஜ் முழுக்க நான் தான் ஹீரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. டெய்லி என்கிட்ட கேட்பாங்க, இன்றைக்கி ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஆமாம் ரமேஷ் அண்ணா வந்தார், கொஞ்சம் டவுட்டு கேட்டார், நான் தான் சொல்லி கொடுத்தேன், நாங்கள் சேர்ந்து தான் படித்தோம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சிட்ருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ராத்திரி ஆனால் என் ரூம் டோர் பக்கத்தில் காதை வச்சு உள்ளே ஏதாவது சத்தம் கேட்குதான்னு கேட்பாங்க. பட் நான் அவங்கள கலாய்க்கிறதுக்காக அவங்க கேட்கும்படியே, ரமேஷ் அண்ணா வாங்கண்ணா நேற்றுக்கு வரவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பேன். பட் எனக்கு அப்போ தெரியல இந்த சந்தோஷம் புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதின்னு. அன்னைக்கு ராத்திரி 12 மணி இருக்கும். நான் டேபிளில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுக்குன்னு சொல்லிட்டு
புக்கை மூடி வச்சுட்டு பாட்டிலில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து டேபிளில் பார்க்குறேன். புக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பனில் இருக்குது. எனக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆச்சு. பட் இருந்தாலும் நான் யோசித்தேன், ஒரு வேளை இது மன பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு புக்கை ஓப்பன் பண்ணேன். புக்கை ஓப்பன் பண்ணி மறுபடியும் படிக்க ஆரம்பித்த சில நிமிஷங்கள்லே ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. லைட்டாக கண்ணை மூடி திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். புக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு ஏதோ ஒரு பேஜில் இருக்குது. என்னடா அது வேறு ஏதோ ஒரு பேஜில் இருக்குது அப்படின்னு அந்த பேஜை உத்து பார்க்கும்போது அந்த பேஜோட சாப்டர் நேம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபெயிலியர். திடீர்னு அந்த ரூம் முழுக்கவே குளிர ஆரம்பிச்சு. எனக்கு தெரியும் நான் ஜன்னலை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். பட் எப்படி இந்த ரூம் முழுக்க குளிருது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த ரூம் முழுக்க குளிர ஆரம்பித்த சில நிமிடங்கள்லே என் ரூமில் இருக்க டியூப்லைட் ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. படத்தில் பார்க்குற மாதிரியே ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நிமிஷம் அந்த லைட்டு மொத்தமாகவே ஆஃப் ஆகிடுது. அந்த நிமிஷம் நான் உண்மையிலேயே ரொம்பவே பயந்துட்டேன். என் இதய துடிப்பு எனக்கு கேட்குது. அந்தளவு என் இதய துடிப்பு சத்தமாக கேட்குது. பயத்தில் நான் அப்படி கை வச்சு தடவி என் ஃபோனை எடுத்தேன். என் ஃபோனை எடுத்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி டியூப்லைட் ஆஃப் ஆச்சுன்னுட்டு சுவிட்ச் பாக்ஸ் பக்கம் ஃப்ளாஷ் அடிக்கிறேன். அந்த சுவிட்ச் பாக்ஸில் ஒரு கை. அந்த கையை நான் பார்த்தேன். அந்த கை அதை பார்த்த உடனே நான் பயந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து மறுபடியும் ஃபோன் எடுத்து சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் பார்க்குறேன். அங்கே அந்த கையை காணோம். பட் இப்போது ஏதோ ஒரு சத்தம் என் காதில் கேட்குது. யாரோ அழுகிற சவுண்டு என் காதுக்குள்ளே நல்லாவே கேட்குது. திடீர்னு லைட் ஆனாச்சு. நான் நினச்சேன் இது எல்லாமே பிரம்மையாக இருக்கும், எனக்கு இதெல்லாம் தோணுனதாக இருக்கும் அப்படின்னு. பட் ஒன்று மட்டும் என் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு, இந்த ரூமில் நான் தனியாக இல்லை. உடனே நான் புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு பெட்டில் படுத்து பெட்ஷீட்டை ஃபுல்லாக மூடி தூங்க ட்ரை பண்ணேன். பட் எனக்கு தூக்கமே வரல. அன்னைக்கு தூங்க ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என் காதில். கிர் 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 அப்படின்ற ஒரு சவுண்டு. அது இங்கே தூரத்தை தான் கேட்குதுன்னு நானும் பயத்தில் கண்ணை மூடி அப்படி இப்படி படுத்திருந்தேன். பட் அந்த சவுண்டு தூரத்தில் கேட்கல, என் பக்கத்தில் கேட்குது, என் பெட்டுக்கு அடியில் கேட்குது. அந்த சவுண்டு என் பெட்டுக்கு அடியில் தான் கேட்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே என்னால் மூச்சு விடவே முடியல. அவ்வளோ பயந்துட்டேன். நான் பயத்தில் நான் அப்படி வேர்த்து நடுங்க ஆரம்பித்தேன். அந்த கிரு கிருன்னு சவுண்டு கூடவே ஒரு அழுகிற குரல் என் காதில் கேட்குது. இதை பார்த்த உடனே இனியும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் என் ஃபோனை எடுத்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி பெட்டு கடையில் பார்க்குறேன். நல்ல வேளை அந்த பெட்டு கடையில் எதுவுமே இல்லை. அப்போ தான் என் மனசு கொஞ்சம் சமாதானமாச்சு. உடனே எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது ஒரு பேப்பர் என் ஃபோனில் வந்து அடிக்குது. என்னடா அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறேன். அந்த பேப்பரில் பிளட்டால் ஒரு வார்த்தை எழுதியிருந்து, என்னை காப்பாற்றுங்க. இதை பார்த்த உடனே என்னால் அசைய முடியல. நான் அப்படி உறைஞ்சி போயிட்டேன். பயத்தில் அப்படி நான் மயங்கிட்டேன் போல. அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு ஞாபகமே இல்லை. மறுநாள் காலமாக தான் நான் எழுதி பார்க்குறேன். பட் அந்த ரூமே நார்மலாக இருக்குது. நான் நினச்சேன் இதெல்லாம் பிரம்மையாக இருக்குமோ. இருந்தாலும் என் மனசுக்குள்ளே அந்த பயம் போகவே இல்லை. மறுநாள் கிளாஸுக்கு போகிறேன். என்னால் யார் கூடயும் பேச முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசவே இல்லை. என் ஃபேஸு ரொம்பவே டல்லாக இருக்குது. பயந்துருக்கேன் நான். இதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு நான் இதையோ பார்த்து பயந்துருக்கேன்னு. ஈவினிங் ஹாஸ்டல் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட வந்து என் ரூமில் நைட் வரைக்கும் என் கூடவே இருந்தாங்க. என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. நைட் ஆனதும் அவங்களும் அவங்க ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. நான் மறுபடியும் என் ரூமில் தனியாகிட்டேன். நானும் சரி இன்றைக்கி சீக்கிரம் தூங்கிடணும் அப்படின்ட்டு தூங்க ட்ரை பண்ணேன். பட் நேற்றுக்கு மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு. லைட்டு தானாகவே ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. நான் அப்படி பயந்துட்டேன். பயத்தில் சுற்றி முற்றி பார்க்குறேன். செவுத்தில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. என்னடா அதுன்னு பக்கத்தில் போய் பார்க்குறேன். ஏதோ கடும் பச்சை நிறத்தில் என்னமோ ஒரு உருவம் மாதிரி இருக்குது. அது உருவமா இல்லை ஏன் நிழலா அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்குறேன். அப்போதான் அது புரிஞ்சு அது ஏதோ ஒரு மனுஷனுடைய உருவம். அந்த உருவம் மேலேருந்து கீழே தொங்கிட்டு இருக்குது. எனக்கு அதை பார்த்த உடனே பயம் வந்துடுச்சு. நான் அப்படி மேலே பார்க்குறேன். ஃபேனில் ஒரு உருவம் தூக்கு மாட்டி கிடக்குது. எனக்கு அப்படி கை காலெலாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் உடம்பு முழுந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. மனசுக்குள்ளே தைரியத்தை வர வச்சு அந்த உருவத்து பக்கத்தில் போகிறேன். அந்த உருவம் தானாக காற்றுல ஆடுது.
நான் அப்படி என் கையில் ஃபோன் எடுத்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி அந்த உருவத்து மேலே அப்படி ஃப்ளாஷ் அடிக்கிறேன். அந்த உருவத்தோட ஃபேஸில் ஃப்ளாஷ் அடிக்கிறேன். அதோட ரெண்டு கண் இருக்கிற இடத்துல 2 ஓட்டை தான் இருக்குது. அவளோட வாய் திறந்த நிலைமையில் இருக்குது. அதை பார்க்க ஏதோ பாதாள குழி மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே என்னால் அசைய முடியல, என்னால் கை கால் அசைக்க முடியல, என்னால் திரும்ப முடியல, பேச முடியல, எதுவுமே முடியல. நான் அப்படி அலறி கூப்பிடுறேன். பட் ஆனால் என் வாயில் 2 சத்தமே வரல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. என்னால் ஒழுங்காக மூச்சு கூட விட முடியல. அப்படி பயத்துலேயே நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததில் என் தலை போய் டேபிளில் இடிச்சிச்சு. பட் அது எனக்கு வலிக்கவே இல்லை. இதை பார்த்த பயத்தில் என்னால் அசைய முடியல. என் மைண்டுக்குள்ளாடி இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒன்று தான் இருக்குது. அதனாலேயே எப்படி இல்லாமோ 2 கையும் 2 காலையும் யூஸ் பண்ணி தவிழ்ந்து போய் என் ரூம் டோரை பிடிச்சேன். டோரை பிடிச்சி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் என் கை ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. பயத்துலேயே நான் வேர்த்து நடுங்கி இருக்கேன். கை ஈரமாக இருந்தனாலே டோரை என்னால் ஓப்பன் பண்ண முடியல. பட் இருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த கொண்டியை பிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுமே 2 கை 2 காலாலேயே வெளியே ஓடி பக்கத்து ரூம் என் ஃப்ரெண்டோட ரூமை போய் கதவை தட்ட ஆரம்பித்தேன். கதவை தட்டுக்கிட்டு மச்சான் டோர் ஓப்பன் பண்ணுறான்னு கத்த ஆரம்பித்தேன். அவன் பயத்தில் என்னடா இவன் டோரை அடிக்கிறான்ட்டு டோர் ஓப்பன் பண்ணான். நான் பயத்துலேயே அவன் ரூமுக்குள்ளே போய் ஒரு முக்கில் போய் உட்காந்து அப்படியே அழ ஆரம்பித்தேன். அப்படியே அன்றைக்கி ராத்திரி முழுக்க அந்த முக்கிலேயே நான் உட்காந்தேன். என்னால் தூங்க கூட முடியல. என் கண்ணை முன்னாலே அந்த ஃபேஸ் தான் என் கண்ணு முன்னாடி வருது. அந்த 2 கண்ணும் இல்லாமல் வாயை பிளந்து தூங்குற நிலைமையில் இருந்த அந்த உருவம் தான் என் கண்ணு முன்னாடி இருக்குது. எப்படியோ அந்த ராத்திரி முடிவடைஞ்சது. அடுத்த நாள் காலமை வந்துச்சு. காலமை வந்ததுமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் முதல் வேலையாக வார்டன்கிட்ட போனோம். வார்டன்கிட்ட போய் நேற்று நடந்த மொத்த விஷயம் சொன்னேன். வார்டன் என் முகத்தை பார்த்து, என் முகத்தில் இருக்க பயத்தை பார்த்தே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நேற்றுக்கு ஏதோ அமானுஷமாக நடந்திருக்குன்னு. அவர் சொன்னார், உடனே நீ இந்த ரூமை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் மட்டும் என் ரூமுக்குள்ளே போனோம். ரூமுக்குள்ளே போய் கதவை ஓப்பன் பண்ணும்போது அப்படியே கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சு. எனக்கு மறுபடியும் அந்த பயம் வர ஆரம்பிச்சு. அந்த ரூமை பார்த்தாலே நான் நடுங்க ஆரம்பித்தேன். அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நேற்றுக்கு இங்கே பார்த்த எதுவுமே அங்கே இல்லை. அதாவது அந்த உருவமோ எதுவுமே அங்கே இல்லை. அந்த ரூம் நார்மலாக இருக்குது. என் ஃப்ரெண்டும் வார்டன் பார்த்து இந்த ரூம் நார்மலாக தானே இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. நான் பயத்திலே உறைஞ்சு நின்னேன். உடனே வார்டன் சொன்னார், சரி நீ எதுக்கும் ரூம் சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு என் திங்ஸ் எல்லாத்தையுமே வார்டனும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பேக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு அந்த டேபிளில் ஒரு விஷயத்தை பார்த்தான். அதாவது காம்பஸாலேயே அந்த டேபிளில் யாரோ கிறுக்கி வச்சுருக்காங்க. என்னென்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதை பார்த்த உடனே வார்டனுக்கும் பயம் வந்துடுச்சு. உடனே எடுத்த பொருள் போதும் அப்படின்ட்டு இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு ரூம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்த நாளே வார்டன் அந்த ரூமையை சீல் பண்ணி அந்த ரூமை பெர்மனண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த சம்பவம் நடந்து 7 வருஷம் ஆச்சு. பட் இப்போவும் நான் அந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை. ராத்திரி என்னால் இப்போவுமே நிம்மதியாக தூங்க முடியாது. கனவுல எல்லாம் திடீர்னு அந்த 2 கண்கள் என் கண்ணு முன்னாடி வரும். அந்த அழுகிற குரல் என் காதில் கேட்கும். அந்த சத்தம் கேட்டாலே என்னால் தூங்கவே முடியாது. எனக்கு ஒரு மாதிரி இப்போவுமே விரைக்க ஆரம்பிக்கும். பட் அந்த காலேஜ் இப்போவும் அங்கே தான் இருக்குது. அந்த ரூம் இப்போவும் மூடி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்குள்ளே இருந்த ரமேஷ் இப்போவும் புதுசாக யாராவது உள்ளே வருவாங்கன்னு காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த உலகத்தில் நம்ம மட்டும் தனியாக இல்லை. இதே மாதிரி மேலும் உண்மையான அமானுஷ நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.